மனோதிடம், ஆத்ம பலம், நியாயத்தை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு வீரமான குணம், மனப்பக்குவம் கொண்டவங்க இந்த கும்பராசி அன்புகள்னு சொல்லலாம். கும்பராசி பொறுத்த வரைக்குமே காலச்சக்கரத்தில் 11வது ராசி. கால புருஷ தத்துவத்தில் கணுக்கால குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசி, வாயு ராசியும் கூட. ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். கும்ப ராசியில் அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் இந்த கும்பராசி. பெரும்பாலுமே மன வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், கும்பராசி என்பவர்களால் நல்ல வாய்ப்புகளை, நல்ல மேன்மையான நிலையை நிச்சயமாக அடைய முடியும்னு சொல்லலாம். பணம் நிலையை பொறுத்த மட்டும் இவங்க சிக்கனமாக தான் இருப்பாங்க. ஆடம்பரத்தை தவிர்க்கக்கூடியவங்களா, சேமிக்கக்கூடிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பொதுவாக பார்க்குறப்ப இவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் அமையும். எல்லாமே இவங்களுக்கு சரியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்லதோ கெட்டதோ எது கிடைச்சாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்புகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடந்த சில காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண பிரச்சனை, ஆரோக்கிய பாதிப்பு, குழந்தைகள் நிலையில் பாதிப்பு, உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த சிக்கல், வேலை இழப்பு, தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு வீண் பலி, அவமானம் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தடங்கள் எல்லாமே சந்தித்து வந்தவங்களுக்கு இனிமேல் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலங்கிறது நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம், குழந்தைகள் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. மனஸ்தாபங்களால் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இனி ஒன்று சேரக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது. சொத்து தொடர்பான வில்லங்கம், வழக்கு எல்லாமே முடிவுக்கு வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே மீண்டுமே ஒன்று சேர்த்த போகிறீங்க. உங்கள் எதிரி பொறுத்த வரைக்குமே உங்கள் எழுச்சியை கண்டு இனி அஞ்சு நடுங்க போகிறாங்க. வேலை மாற்றத்தால் அனுகூலம் கிடைக்கும். தொடர்ந்து சனி பகவானால் தனவாக்கு குடும்ப விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் தொடர்பான விவகாரங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பேசணும். பேச்சில் கவனமும் நிதானமும் இருந்துட்டா நல்ல மாற்றம் உண்டாகும். பேச்சுவார்த்தையப்போ அமைதியாக இருக்கிறதா இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். வாக்குறுதி கொடுக்கறது மூலமாக தான் இந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் ரீதியாக நல்ல மாற்றம், உடல் உபாதை இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாங்கினது பயணத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே என்ன கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கக்கூடிய தார்பரணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல தீர்த்தத்தில் குளிச்சு நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். முடிஞ்சா சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமுமே 21 முறை உச்சரிக்கிறது மூலமா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் எளிதானம் செய்கிறது மூலமா வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். கொஞ்ச காலமாகவே கும்பராசி அன்பர்களில் மனசில் ஒரு இனம் புரியாத கலக்கம், எதிர்காலத்தை நினச்சி ஒரு பய உணர்வோடு இருக்கிறீங்க. அது எல்லாமே விடுக்கிறது நல்லது. தொடர்ந்து உங்கள் மனசில் 1000 ரகசியம் இருந்தாலுமே இனி ஒவ்வொன்றுமே உங்கள் திறமையால் வெளிவரப்போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்கள் கருத்துங்கிறது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இதனால் எல்லார் வகையிலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீண் அலைச்சலுங்கிறது எந்த வகையாக இருந்தாலும் இருக்கும். சேமிப்பு பொறுத்த வரைக்கும் சேமிப்பு முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாக போகுது. தாய் ரீதியாக பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது வந்து போகலாம். நீண்ட தூர பயணங்கள், இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர், நெருப்பு, மின்சாரம் மாதிரியான விஷயங்களை கவனமாக கையாளுறது நல்லது. தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையை நம்புறது மூலமாக தான் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அன்பாக நடந்துக்க பார்ப்பாங்க. தொடர்ந்து அவங்களுடைய உடல் நடத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அவங்களுக்கு உண்டான கல்வி ரீதியாக இந்த நேரம் மாற்று நிகழ்ன்னு சொல்லலாம். உணவு விஷயத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படுது. நேரம் தவறி சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சொத்து வாங்குற விஷயத்தில் இந்த நேரத்தில் மூல பத்திரங்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசி தீர்க்கறது மூலமாகவே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு இந்த நேரம் அதிகமாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த நேரத்தில் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்கள பற்றின விமர்சனங்கிறது வேண்டாம். மற்றவங்கள கொஞ்சம் அரவணைச்சு போக பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். வியாபார ரீதியாக ஏற்பட்டிருந்த ஒரு பகைங்கிறது இனி நீங்க ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். சந்திரனோட நிலையால் இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே கொஞ்சம் சின்ன சின்ன செலவுங்கிறது கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்க. கடன் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தொடர்ந்து உங்களுக்கு கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வம்பு சண்டைங்கிறது பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களை தேடிக்கிட்டு தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் அமைதி காக்கிறது நல்லது. இளைய சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்குன்னு சொல்லலாம். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தைரியமாக சில முக்கிய முடிவு எல்லாமே எடுக்க போகிறீங்க. வேலை மாற்றம், மறைமுகமாக தந்துட்டு இருந்த ஒரு எதிரிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே லாபத்துக்கு குறைவு இருக்காது. வேலையாட்கள் பொறுத்த வரைக்குமே அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் குடைச்சலை தான் தருவாங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் முழு கவனம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் செலுத்துறது நல்லது. தொழில் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையை கையாளுறதுனால நல்ல லாபத்தை பெற முடியும்னு சொல்லலாம். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்பாடாக தான் பேசுவாங்க. வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. வேலைச்சுமே அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் குற்றச்சாட்டுங்கிறது உங்கள் மேலே வைக்க தான் பார்ப்பாங்க. மனசாபத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து நீங்கள் பல சவால்களை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க இருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பெற போகிறீங்க. சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தாலுமே வீணான விவகாரங்கள் எல்லாமே வீட்டு வாசலில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நேர்த்தியாக எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் மற்றவங்க இந்த நேரத்தில் குந்தகம் விளைவிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் எந்த நிலையிலும் நிதானத்தை கைவிடாதீங்க. பொறுப்போடு நடந்துக்க பாருங்கள். பழைய வாகனத்தை இந்த நேரம் பழுது பார்க்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. வீட்டை புதுப்பிச்சு அழகு பார்க்கக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குது. வேலை தேடி வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலுமே வாக்குங்கிறது யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகம் மாதிரி ஈடுபட்ட கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றம், முன்னேற்றகரமான பலனை பெற போறீங்க. சுக்கரனோட நிலை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே சிறப்பான பலன் கிடைக்கும். திருமண காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. திருமண காரியங்கள் பொறுத்த வரைக்குமே சுப செலவு தொடர்ந்து ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. கோவில் திருப்பணிகளுக்கு முடிஞ்ச உதவியை இந்த காலத்தில் செய்ய பாருங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது படிப்படியாக நீங்கும். சாந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய், சூரியன், சுக்கரனோட நிலை பொறுத்த வரைக்குமே நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் கும்பராசி அன்பர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி செவ்வாயால் தொடர்ந்து செல்வாக்கு உயர்ந்து வரும். உடல் நிலையில ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். மற்றவங்களால ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். குடும்ப நிலையிலும் பிள்ளைகள் வழியிலும் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. மனஸ்தாபம் எல்லாமே நீங்கி உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஒரு ஆதரவு கிடைக்குன்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவான் 2லும் 8ல கேதுவும் ராசிக்குள்ள சனி இருக்கிறதால செவ்வாய், சூரியன், சுக்கிரன் போட்டு நன்மைகளை வழங்கிருக்கிறார். அதனால மனசுல பயமோ பதட்டமோ வேண்டாம். செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையும். அரசு வழியில முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்க முயற்சி வெற்றியாகன்னு சொல்லலாம். வர வேண்டிய பண பாக்கி எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் இந்த நேரம் சீராகும். தொடர்ந்து இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்குறப்ப மட்டும் கவனமாக இருங்க. கொஞ்சம் வாக்கு உங்களால் காப்பாற்ற முடியாது. அதனால வீணான மனஸ்தாபம், மன உளைச்சல் ஏற்படலாம். அதனால வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. செவ்வாய் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. தொடர்ந்து பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் தைரியத்தோட உங்களை செயல்பட வைக்க போறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் உயர்ந்து வரும். தொடர்ந்து நீங்கள் எந்த செயல்பாட்டிலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. புதன்கிழமை நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதன்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையோட கடைபிடிக்க பாருங்க. பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலம்னு சொல்லலாம்.
என்றென்றைக்குமே கும்பராசி என்பர்கள் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இயல்பாகவே கும்பராசி என்பர்கள் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்க. நீங்கள் மேலுமே சக்தி நிறைந்த ஆலயங்களுக்கு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட தரம் தான் இந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.